இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோ ஒன்று பார்த்தேன். 4 மணிக்கு தூக்கம் வராமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ படம் பேசுகிறவங்கலாம் இன்ஸ்டாவில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது அதை பார்த்து தான் சம்பளமே பேசுகிறாங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸை வளர்க்குறதுக்கு என்கிட்ட தகுதி இல்லையே. தலைவா, உண்மையாகவே சினிமாவில் வாய்ப்புகளும் சம்பளமும் இதை வச்சு தான் சினிமாவில் பேசுகிறாங்களா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒரு ஆக்டர், ஒரு காமெடியன் உங்களுக்கே ஃபாலோவர்ஸ் ஏறலைன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ நாங்களாம் எங்கே போகிறதுனே தெரியலிங்க. அண்ணன் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு, அண்ணன் வந்து சினிமாவில் ஒரு காமெடியன். நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மீசை முறுக்கு அண்டு கோமாளியில் ஒரு சின்ன ரோல் தான். பட் அந்த கேரக்டர் வந்ததுக்கப்புறம் அந்த சீனே பீக் லெவலில் காமெடி வேறு லெவலில் இருக்கும். டேலண்டட் காமெடி பர்சன் அவர். ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதை பற்றி அண்ணன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். எனக்கு கூந்தல் கிடையாது, முழு கன்னங்கள் கிடையாது, மூஞ்சி ஃபுல்லாக தாடி, அதுவும் நிறச்சி போயிருக்கு. என்னால் ஒரு நேவல் ஷோ கூட காட்ட முடியாது, ரீல்ஸு பண்ணவும் பிடிக்காது. என்ன பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வளர்க்குறதுன்னு தெரியாமல் தூக்கம் வராங்க. என்ன சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணாக இருந்திருந்தேன்னா இந்நேரம் எனக்கு வேறு லெவலில் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கும், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னாரு. அது கிட்டத்தட்ட உண்மையான ஒரு விஷயந்தான். ஏன்னா இங்கே கஷ்டப்பட்டு கண்டென்ட் ரெடி பண்ணி ரீச் ஆகிறத விட ஒரு சின்ன கிளாமரில் ட்ரெண்ட் ஆகிறது தான் இங்கே அதிகம். நம்ம இன்ஸ்டாகிராம்கார் யாருக்கு திரும்ப சப்போர்ட் பண்ணுவான்? இந்த சப்ஸ்கிரைப்னு சொல்லி பொண்ணுங்க வச்சுருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் வியூஸும் ஃபாலோவர்ஸ் அப்படியே அள்ளி கொடுப்பாரு. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு கொடுப்பாரு. ஒரு சிலர்லாம் வந்து நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் அளவுக்கு அதிகமான எஃபோர்ட் போட்டு வந்திருக்காங்க. ஒரு 100 வீடியோவில் வர வேண்டியது அவங்க 1000 வீடியோவில் வந்திருக்காங்க. இதில் ஏதோ ஒரு சிலரை வந்து தூக்கி விட்ருக்கா. ரீசெண்டாக அந்த செஸ் விளையாடிட்டு ஒருத்தர் சூப்பர் டேலண்டடான அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சிலரை வந்து, அதாவது 100 கெட்ட விஷயத்த வைரல் பண்ணி விட்றாரு. ஒரு சில இந்த மாதிரி நல்ல விஷயத்த நல்ல ஒரு டேலண்டட் பர்சனை தூக்கி விட்றாரு. அவ்வளோதான். நமக்கு இதை பற்றி பேசினா டென்ஷன் தான் ஆகும். இதை விட்டுருங்க. அண்ணா, நீங்கள் வந்து இப்போ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து சம்திங் நீங்கள் அது பெரிய லெவலில் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதோ இல்லை அது வீடியோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் போட வேணாம். உங்கள் சிம்பிள், நீங்கள் நடித்த படத்துலேருந்து 2-3 சீன்ஸ், காமெடி சீன்ஸ் எடுத்து போடுங்க ரெகுலராக. அவ்வளோதான். அப்படி அதை போட்டு வரலன்னு வச்சுக்கோங்களே, வேற ஒன்றும் கிடையாது, உங்கள் மேலே தப்பே கிடையாது. நம்ம இன்ஸ்டாகிராம்கார பிஸியாக இருப்பார். எங்கே தெரியுங்களா, நம்ம லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸை ஏற்றிட்டு அந்த ஃபாலோவர்ஸை வச்சு வியாபாரம் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா 2 பசங்க, அந்த மாதிரி அங்கே கொஞ்சம் பிஸியாக இருப்பார். அவங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அந்த வீடியோஸ் மட்டும் போடுங்க, உங்களுக்கு ஃபாலோ தானே தம்பி, நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன்.